ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபாவளி சீரியலில் ஜூன் 4ஆம் தேதிக்கான ஒரு ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அபிராமி மீனாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, கோயிலுக்கு போய்ட்டு நேராக காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அபிராமி சொல்கிறாங்க, நம்ம அம்மா வீட்டுக்கு போய்ட்டு அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலையில, அதனால் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட சொல்லி ஒரு பழக்கடைக்கிட்டு நிப்பாட்ட சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அபிராமியும் மீனாட்சியும் ரம்யாவோட அப்பாவுக்கு தேவையான பழங்கள்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி மேலே வந்து ஒருத்தன் மோதிடுறான். ரம்யா பார்த்தீங்கன்னா தீபாவை கொள்றதுக்காக ஏற்கனவே ரவுடி ஒருத்தவங்களை அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த ரவுடியை வந்து தீபா வந்து ஏற்கனவே கார்த்திக் கிட்ட அடையாளம் காட்டியிருப்பாங்க. கார்த்தியுமே அந்த ரவுடியை வந்து பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ஏற்கனவே அந்த ரவுடிக்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து, நீ வந்து யார் கண்ணிலையுமே படாத, ஏன்னா கார்த்தி வந்து உன்னை பார்த்து தான், இனிமேல் இந்த சிட்டிக்குள்ளேயே இருக்காது, நீ வேறு எங்கேயாச்சும் போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அந்த ரவுடியும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேவையான பணத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு கார்த்திக் கண்ணில் படாமல் இருக்கிறதுக்காக பைக் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா வர வழியில் மீனாட்சி மேலே வந்து மோதிடுவான். பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து யார் என்னன்னு தெரியாமல் அவனை வந்து கண்ணா பண்ணான்னு திட்டுவாங்க. பதிலுக்கு அந்த ரவுடியுமே மீனாட்சி வந்து ரொம்பவே எழுத்து பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அபிராமி சொல்லுவாங்க, இவனையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, இவனையெல்லாம் போலீஸில் தான் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அபிராமிக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் அங்கே வந்துருவாங்க. அப்போ உடனே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து, என்ன மேடம் இவங்ககிட்ட எல்லாம் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன மேடம் என்னாச்சு, என்ன பிரச்சனை மேடம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லுவாங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ரவுடியை பிடிச்சிட்டு, நீ யாருடா, நீ எந்த ஊருடா, எதுக்காக இந்த மேடத்துக்கிட்ட வந்து நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே மீனாட்சி சொல்லுவாங்க, ஸ்டார் நீங்கள் உங்கள் ஸ்டைலில் வந்து விசாரிங்க, அப்போ தான் இவன் வந்து விஷயத்தையெல்லாம் சொல்லுவான் அப்படின்னு மீனாட்சி சொன்னதோட அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடியை பிடிச்சி அடிப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி வந்து ஒரு கத்தி ஒன்று வச்சிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் அடிக்கும்போது அந்த கத்தி வந்து டக்குன்னு கீழே வந்து விழுந்துடும். அதை பார்த்துட்டு மீனாட்சி, அபிராமி, போலீஸ் எல்லாருமே செமையாக சாக்காயிருவாங்க. என்னடா அவன் கத்தியெல்லாம் வச்சிருக்கானே அப்படின்னு. அப்போ உடனே அந்த போலீஸ் சரவணன் வந்து அந்த ரவுடியை பிடிச்சி கேட்குறாங்க, டே எதுக்கடா நீ கத்தியெல்லாம் வச்சிருக்க, உன்னை பார்த்தா பெரிய ரவுடி மாதிரி தெரியுது, உன் மேலே வேற நிறைய கேஸ் இருக்கும் போல இருக்கு, நீ வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கழுத்தை பிடிச்சி வண்டியில் பிடிச்சி ஏற்றுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி வந்து கெஞ்சுறாங்க, சார் நான் தெரியாமல் வந்துட்டேன் சார், நான் வந்து சும்மா தான் சார் அந்த கத்தியெல்லாம் வச்சிருந்தேன் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. சரவணா பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடியை பிடிச்சி காரில் ஏற்றிக்கிட்டு நேராக ஸ்டேஷனை கழிச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி மீனாட்சின்னு சொல்கிறாங்க, சரி வந்த இடத்துல தேவையில்லாமல் பிரச்சனை ஆகிட்டு, சரி வாங்கத்தை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பார்த்தீங்கன்னா அபிராமி அழைச்சிக்கிட்டு நேராக ரம்யாவோட அப்பா பார்க்கறதுக்காக கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி மீனாட்சியும் ரம்யா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரம்யா வந்து மீனாட்சியும் அபிராமியும் வரதை பார்த்துட்டு செமையாக சந்தோஷப்படுறாங்க. அப்போ உடனே ரம்யா வந்து அபிராமி வரதை பார்த்துட்டு, வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியுமே உள்ள அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அப்போ உடனே ரம்யா கேட்குறாங்க, என்ன ஆண்டி திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு உடனே அபிராமி சொல்கிறாங்க, இல்லைப்பா நாங்கள் கோயிலுக்கு போனோம், அதுக்கப்புறம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம்ல, அதனால தான் ஒரு வழியாக அப்பா பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரம்யாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி வாங்க ஆண்டி அப்பாவை வைத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ரம்யா வந்து அபிராமியும் மீனாட்சியும் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பாவை பார்த்துட்டு அபிராமி வந்து செமையாக சாக்காகிறாங்க. அப்போ உடனே ரம்யாவோட அப்பா கிட்ட கேட்குறாங்க, இவங்க தான் உங்கள் பொண்ணா அப்படின்னு. அதுக்கு உடனே ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க, ஆமாம் இவ தான் என்னோட பொண்ணு, இவ தான் ரம்யா அப்படின்னு சொன்னதோட அதை கேட்டுட்டு அபிராமி வந்து செமையாக சாக்காகிறாங்க. அப்போ உடனே ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க அபிராமி கிட்ட, இவங்களும் உனக்கு தெரியாதம்மா, இவங்களோட பையனை கார்த்திகா தான் உனக்கு முதல்ல மாப்பிள்ளை பார்த்தது, அதான் நான் உனக்கு ஏற்கனவே சொன்னேன்னே, இவங்க பையன் தான் அது, நீ தான் அந்த டயத்தில் மாப்பிள்ளை வேண்டாம்னு சொல்லி பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், உனக்கு தான் அந்த டயத்தில் யாரையுமே மேரேஜ் பண்ணுறதுக்கு விருப்பமே இல்லை ரம்யா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரம்யா வந்து செமையாக அதிர்ச்சி ஆகிறாங்க. சரி நம்ம நல்ல சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோமே, இந்நேரம் மட்டும் நம்ம கார்த்திகை கல்யாணம் பண்ணியிருந்தா அபிராமி வீட்டில் வந்து நம்ம நல்ல மருமகளாக இருந்திருக்கலாம், ஒரு கம்பெனி என்ன நேரம் ஏகப்பட்ட கம்பெனிக்கு நம்ம ஓனராக இருந்திருக்கலாம் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போ பார்த்தீங்கன்னா அபிராமி சொல்கிறாங்க எல்லாரும் முன்னாடியுமே, சரி நீ இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கிய ரம்யா, நீ முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்னையே இங்கே கார்த்திகை கட்டியிருப்போம், நீ எதுக்குமா அந்த நேரத்தில் வந்து கார்த்திகை கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிக்கலை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா சொல்கிறாங்க, அது ஒரு சுச்சுவேஷன் ஆண்டி, அது அப்போ அந்த டயத்தில் என்னால் என்ன பண்ணுறேனே தெரியலாண்டி, அந்த டயத்தில் வந்து எனக்கு யாரையுமே மேரேஜ் பண்ணுறதுக்கே எனக்கு பிடிக்கல, அதை நினச்சா இப்போ எனக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமாகவும் இருக்குது, வருத்தமாகவும் இருக்காண்டி, ஆனால் நான் வந்து இப்போ உங்கள் பையனை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறாண்டி, நேரம் நான் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தா உங்கள் வீட்டில் வந்து ஜாம்னு இருந்திருப்பேன் அப்படின்னு ரம்யா சொன்னதோட அதை கேட்டுட்டு அபிராமி பார்த்தீங்கன்னா லைட்டாக சந்தோஷப்படுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சியோட முகமே வந்து வேறு மாதிரி மாறிடுது. என்னடா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறாங்களே, தீபாவை நினச்சி கொஞ்சம் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க மீனாட்சி. அப்போ உடனே மீனாட்சி நினைக்கிறாங்க, கடைசியில் தீபாவோட ஃப்ரெண்டாக வந்துக்கிட்டு தீபாவுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இப்படி பேசுகிறாளே இந்த ரம்யா, இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க மீனாட்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தான் காமிக்கிறாங்க. கார்த்திக் வந்து கிளினிக்கில் வந்து டெஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக தீபா பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அப்போ உடனே கார்த்திகை நினைக்கிறாங்க, நம்ம அவசரப்பட்டு வந்து தீபா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லக்கூடாது, இதை கேட்டு வந்து தீபா வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைவா, அதனால் நம்ம பொறுமையாகவே சொல்லலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கார்த்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அபிராமியையும் மீனாட்சியையும் ஒரு வழியாக வீட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமியும் மீனாட்சியும் ஒரு வழியாக காரில் வந்து தீபா வீட்டுக்கு வந்துடுறாங்க. தீபா வந்து அபிராமி வந்ததோட வாங்கத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அபிராமி சொல்கிறாங்க, உனக்காக நாங்கள் வேண்டிக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருந்தோம்மா, அங்கே போய்ட்டு கோயிலில் வந்து ஒரு புடவை எடுத்தோம், ஏலம் விட்டாங்க, அந்த புடவை தாம்மா இது, இந்த பட்டு புடவை வந்து நீ கட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு தீபாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ உடனே அபிராமி சொல்கிறாங்க, இது வந்து சாதாரண புடவை இல்லை தீபா, இது வந்து அம்மன் கட்டியிருந்த புடவை, அதனால் இது கட்டிக்க, உனக்கு வந்து எதுவுமே ஆகாது, எல்லாமே நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொன்னதோட
ரியா பார்த்தீங்கன்னா இதை கேட்டுக்கிட்டு செம கோவத்தில் இருக்காங்க. இந்த அபிராமி வந்து இப்படியெல்லாம் பண்ணுறாளே, இந்த அளவுக்கு வந்து தீபா மேலே வந்து பாசமாக இருக்காளே, இதை வந்து பிரிச்சாகணுமே, அப்போனா ரம்யா வந்து தான் இதெல்லாம் பிரிக்க முடியும் அப்படின்னு ரியா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து கார்த்தியை கூப்பிட்றாங்க. கார்த்தி உனக்கு எதுவும் வேலை இருக்காப்பா, இல்லை வெளியில் போகிற எதுவும் வேலை இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே கார்த்தி கேட்குறாங்க, இல்லைம்மா ஏமா திடீர்னு கேட்குறீங்க, இல்லைப்பா நான் தீபாவுக்காக வேண்டிக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருந்தேன், வாரம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவோம், தீபா தான் போய்த்து விளக்கு போட்டுட்டு வருவா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவுக்கு வந்து சரியாக உடம்பு முடியலை, அதனால் வந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நீ கண்டிப்பாக கோயிலுக்கு போய்த்து தீபாவுக்காக வேண்டிக்கிட்டு விளக்கு போட்டுட்டு வாப்பா அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. கார்த்தியும் சரிம்மா, கண்டிப்பாக நான் தீபாவுக்கு தானம்மா, கண்டிப்பாக நான் பண்ணுறேம்மா அப்படின்னு கார்த்தி சொன்னதோட அதை கேட்டுட்டு அபிராமி, மீனாட்சி, மைதிலி, தீபா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் கார்த்தி உடனே நினைக்கிறாங்க, மேடம் வேறு பெங்களூர் போகணும்னு சொன்னாங்களே கம்பெனி விஷயமா, அது வேறு இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நம்ம வேறு அம்மா கிட்ட வந்து வரேன்னு சொல்லிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது, மேடத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம வரலன்னு சொல்லிடலாமா அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. கார்த்தி கூட எப்படியாவது நம்ம பெங்களூர் போகணும், பெங்களூர் போய்த்து கார்த்தி கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், அந்த டயத்தில் ஓப்பனாக நம்ம லவ் வந்து கார்த்திகிட்ட வந்து நம்ம சொல்லிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்திக் வந்து ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரம்யா உடனே செம்ம சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் கார்த்திகை பற்றி நினச்சேன், அதுக்குள்ளேயுமே பாருங்கள் நம்மளோட நல்ல கார்த்திக் நமக்கே கால் பண்ணுறாங்க அப்படின்னு செம்ம சந்தோஷத்தோட ரம்யா வந்து துள்ளி குதிச்சுக்கிட்டு கார்த்தியோட ஃபோன் எடுக்கிறாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா ஹலோ மேடம் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் கார்த்தி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே கார்த்திக் சொல்கிறாங்க, மேடம் பெங்களூர் போகிறது விஷயமா சொல்லியிருந்தீங்க, ஆமாம் கார்த்தி என்ன நீங்கள் கிளம்பிட்டீங்களா, நாளைக்கு வந்துடுவீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே கார்த்திக் சொல்கிறாங்க, இல்லை மேடம் அது விஷயமா தான் நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன், என்னாச்சு கார்த்தி எதாக இருந்தாலும் தேங்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு ரம்யா கேட்குறாங்க. அப்போ உடனே கார்த்திக் சொல்கிறாங்க, மேடம் நான் பெங்களூர் போகிற விஷயமா சொன்னல, அதுக்கு நான் வரல மேடம், நீங்கள் வேணும்னா மாணிக்கண்ணனை கூட்டிகிட்டு போய்த்தாங்க, ஏன்னா என்னை விட டேலண்டான பர்சன் வந்து மாணிக்கண்ணன் தான், அவங்கள அழைச்சிட்டு போய்த்தாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரம்யா வந்து செமையாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே ரம்யா கேட்குறாங்க கார்த்தியை பார்த்து, ஏன் கார்த்தி என்னாச்சு, நீங்கள் எதனால் வரலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு உடனே கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை மேடம் எனக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால் நான் கண்டிப்பாக வர முடியாது, அது என்னன்னு உங்ககிட்ட வந்து இப்போ சொல்ல முடியாது, நான் எதாக இருந்தாலும் பொறுமையாக சொல்கிறேன் மேடம், அதனால் என்னால் இப்போதைக்கு வர முடியாது மேடம், நீங்கள் எதுவும் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, அதனால் நீங்கள் மாணிக்கண்ணனே அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யாவும் சரி ஓகே கார்த்தி அப்படின்னா உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சாராங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா செம கடுப்பில் இருக்கிறாங்க. அப்போ உடனே ரம்யா நினைக்கிறாங்க, இது கண்டிப்பாக வந்து தீபாவோட வேலையாக தான் இருக்கணும், தீபாவுக்காக தான் கார்த்தி வந்து கண்டிப்பாக பெங்களூர் வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி என்ன நடக்குது ஏது நடக்குது நம்ம போய்த்து எதுக்கு தீபா வீட்டுக்கு போய்த்து பார்த்துட்டு வருவோம், அப்போ தான் கார்த்திக் வந்து எதனால் வந்து நம்ம கூட பெங்களூர் வராமல் இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா தீபா வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. ரம்யாவும் ஒரு வழியாக தீபா வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்திக் பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை, அவங்க பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி போயிடுறாங்க. ரம்யா வந்து தீபா பார்த்துட்டு என்னாச்சு தீபா எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே தீபா சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே ரம்யா கேட்குறாங்க, என்ன உன்னோட ஹஸ்பண்டை பார்க்கலாம்னு இருந்தால் எங்கே அவர் இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தீபா சொல்கிறாங்க, இப்போ தான் நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா கூட என்னோட ஹஸ்பண்ட் கார்த்தியை நீ பார்த்துருக்கலாம், இப்போ தான் அவர் கம்பெனிக்கு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. சே நான் மிஸ் பண்ணிட்டேனே, நான் வந்திருந்தா நேரம் பார்த்துருப்பேனே, அதுக்கு என்னடி அம்மா கண்டிப்பாக அவர் ஒர்க் முடிஞ்சு வந்துடுவார், அப்படி இல்லைனா அவர் வெள்ளிக்கிழமை வந்து அவர் கோயிலுக்கு போகிறாரு அப்படின்னு தீபா சொல்லுவாங்க. கோயிலுக்கா எதுக்குன்னு கேட்பாங்க ரம்யா. இல்லை நான் விளக்கு போடுறது நான் வாரம் வெள்ளிக்கிழமை போவேன், அது இந்த வாரம் என்னால் போக முடியல, அதனால தான் அதை நிறைவேற்றுறதுக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் கார்த்திக் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரம்யாவுக்கு வந்து அப்போ தான் விஷயமே போடுறது, ஓ இதனால தான் கார்த்திக் வந்து பெங்களூர் வரலன்னு சொன்னாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க.